ஹலோ விவர்ஸ், வெல்கம் டு பிவை செல்ஃப் சமையல். எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம செல்ஃப் சமையலில் நம்ம வீட்டு கிரைண்டரை ஸ்லோவாக சுற்றினாலோ இல்லை மாவு சீக்கிரமாக நைஸாக அரைக்கணுன்னா அதுக்கு நாம் முதல்ல செக் பண்ண வேண்டியது கிரைண்டருடைய பெல்ட்டை தான். இது கரெக்டாக நாம் மெயின்டைன்ஸ் பண்ணாலே கிரைண்டர் நல்ல லைஃப் கொடுக்கும். ஸோ இந்த வீடியோ நம்ம கிரைண்டர் பெல்ட்டு சேஞ்ச் பண்ணுறது தான் பார்க்க போகிறோம். ஏற்கனவே நம்ம சேனலில் இந்த லக்ஷ்மி கிரைண்டர் க்ளீனிங் அண்ட் மெயின்டெனன்ஸ் வீடியோ போட்டிருக்கேன். அதில் சொல்லியிருப்பேன், இந்த கிரைண்டர் வாங்கி 20 வருஷத்துக்கு மேலே ஆகுது. அப்பப்போ இந்த பெல்ட்டை மட்டும் செக் பண்ணிவிட்டு சேஞ்ச் பண்ணுவேன்னு சொல்லியிருப்பேன். அதனுடைய லிங்க்கை கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், பாருங்கள். இப்போ கிரைண்டர் இது போல் சுற்றிட்டே இருக்கும்போதே கையால் இப்படி நாம் பிடிக்கும்போதே நின்றுடும். அதுபோல் மாவு அரைக்க அரிசி போடும்போது அரிசி அதிகமாகி தண்ணி ஊற்றலனாலும் அப்படியே நின்றுடும். அப்புறம் ஸ்லோவாக சுற்றினா ரொம்ப நேரம் மாவு அரைக்கிற மாதிரி இருக்கும். இதுக்கெல்லாம் காரணம் இந்த கிரைண்டருடைய பெல்ட்டு. இதை செக் பண்ணாலே இது எல்லாத்தையும் நம்ம சால்வ் பண்ணிடலாம். இப்போ இந்த கிரைண்டருடைய கல்லை நம்ம கீழே எடுத்து வச்சுக்கலாம். இந்த கல்லையும் பார்த்திங்கன்னா இந்த கைப்பிடி துரு பிடிச்ச மாதிரி இருந்தது. இதை நான் கடையில் கொடுத்து வேறு கைப்பிடி போட்டுட்டு வந்தேன். இந்த கைப்பிடியெல்லாம் போடுறவர்கிட்ட இந்த கல்லை மட்டும் எடுத்துகிட்டு போய் கொடுத்து இந்த கைப்பிடி ஃபுல்லாக கட்டிட்டு வேறு கைப்பிடி போட்டு கொடுத்தாங்க. இப்போ இந்த கிரைண்டருடைய பெல்ட்டு மாற்றுறதுக்காக இப்போ நம்ம இந்த கிரைண்டரை அப்படியே திருப்பி இது போல் கவித்தி இது போல் வச்சுக்கலாம். நம்ம இது போல் நம்ம திருப்பிட்டு இந்த பெல்ட்டை பார்க்கலாம். அது உள்ளே இருக்க தூசிலாம் நம்ம தட்டிடுவோம். இப்போ இந்த பெல்ட்டை பாருங்கள், எவ்வளோ டேமேஜ் ஆகியிருக்கு பாருங்கள். இன்னும் கொஞ்சத்தில் இந்த பெல்ட்டை அருந்துடும் போல். பாருங்கள் எவ்வளோ டேமேஜ் ஆகியிருக்கு பாருங்கள். பெல்ட்டுமே எவ்வளோ லூஸாக இருக்குது பாருங்கள். நம்ம கையால் இது போல் அழுத்தினா எவ்வளோ அப்படியே லூஸாக அப்படியே வருது பாருங்கள். இந்த மாதிரி இருக்கக்கூடாது. இது ரொம்ப லூஸ் ஆகிடுச்சு பெல்ட்டு. இப்போ இந்த பெல்ட்டை நம்ம கட்டிக்கலாம். நம்ம தையல் மிஷினில் எப்படி நம்ம அந்த பெல்ட்டு கட்டுறோமோ அது போலவே நம்ம கட்டிக்கலாம். இது போல் அந்த வீலை லைட்டாக சுற்றி விட்டுட்டு அப்படியே கட்டிக்க வேண்டியது தான். இப்போ லூஸாக இருக்கிறதுனால எனக்கு அழகாக கழட்டி வந்துருச்சு. இப்போ கழட்டிட்டோம். இதனுடைய நம்பரை பார்த்துக்கலாம். நம்ம நம்பர் 37. இதே நம்பரில் நம்ம புது பெல்ட் வாங்கிட்டு வந்துடலாம். இப்போ புது பெல்ட் வாங்கிட்டு வந்திருக்கேன். எல்லா ஹார்ட்வேர்ஸ் கடைகளிலுமே கிரைண்டர் பெல்ட்டு கிடைக்கும். நம்ம பழைய பெல்ட் நம்பரை பார்த்துட்டு அதே நம்பரில் புது பெல்ட் நம்ம வாங்கிக்கலாம். இப்போ இந்த புது பெல்ட்டை நம்ம போட்டுக்கலாம். இப்போ நம்ம இந்த புது பெல்ட் மாட்டுறதுக்கு முன்னாடி இந்த கிரைண்டருடைய வீலும் மோட்டருடைய இந்த புள்ளியும் நேராக இருக்குதான்னு பார்த்துக்கலாம். அதுக்கு ஒரு ஸ்கேல் வச்சு ரெண்டும் கரெக்டாக இருக்குதான்னு இப்போ பார்த்துக்கலாம். இது போல் ஒரு ஸ்கேல் வச்சு இது மாதிரி பாருங்கள். இப்போ பாருங்கள், எனக்கு இந்த மோட்டருடைய அந்த புள்ளியும் இந்த கிரைண்டருடைய வீலும் எனக்கு கரெக்டாக இருக்குது. இதை ஏன் பார்க்குறோம்னா, இந்த மோட்டருடைய புள்ளி கொஞ்சம் முன்ன பின்ன இருந்ததுன்னா பெல்ட்டு மாட்டுறதுக்கு சரி வராது. அப்புறம் உருட்டிட்டு பெல்ட்டு கழண்டுட்டு வந்துடும். ஸோ இது சரியாக இருக்குதான்னு பார்த்துக்கோங்க. அதுபோல் ஈடும் தாழ்த்தியமாக இருந்ததுன்னா இந்த மோட்டருடைய அந்த நட்டை அட்ஜஸ்ட் பண்ணி சரி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம பெல்ட்டு போட்டுக்கலாம். இப்போ இந்த புது பெல்ட்டை நம்ம மாட்டிக்கலாம். ஃபஸ்ட்டு இந்த மோட்டருடைய அந்த புள்ளியில் பெல்ட்டை வச்சுட்டு அப்புறம் இந்த கிரைண்டருடைய வீலில் பட்டையாக இது போலே வச்சுட்டு நம்ம லைட்டாக அப்படியே சுற்றி விட்டுட்டே நம்ம இந்த பெல்ட்டை போட்டுகிட்டே வரலாம். உருட்டெல்லாம் போடக்கூடாது. இது போல் நம்ம பட்டையாக அதில் பொருந்த மாதிரி அழகாக இது போல் போட்டுட்டு வரலாம். தையல் மிஷினில் நம்ம பெல்ட்டு சுற்றி விட்டு போடுவோம்ல, அதே போல் இந்த வீலை நம்ம லைட்டாக அப்படி சுற்றி விட்டுட்டே இந்த பெல்ட்டை போட்டுக்கலாம். கொஞ்சம் டைட்டாக இருக்கிற மாதிரி இருக்கும், கொஞ்சம் கஷ்டமாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் இது போல் வீலை நம்ம சுற்றி விட்டு போட்டுகிட்டே வரக்குள்ளே கரெக்டாக வந்துடும் நமக்கு. இந்த போடக்குள்ளேயே இந்த உருட்டெல்லாம் இல்லாமல் இது போல் கச்சிதமாக அமையிற மாதிரி போட்டுக்கோங்க. இப்போ பாருங்கள், பெல்ட்டு நல்லா போட்டுட்டோம் நம்ம.
இந்த புது பெல்ட்டை அப்படியே அழுத்தி பார்க்கலாம். பாருங்கள் எவ்வளோ டைட்டாக இருக்குது பாருங்கள், அழுத்த முடியல பாருங்கள். இது போல் தான் இருக்கணும். இப்போ நம்ம இந்த புது பெல்ட்டை வந்து கரெக்டாக ஃபிட் பண்ணிட்டோம். இப்போ நம்ம இந்த கிரைண்டரை திருப்பி நேராக வச்சுக்கலாம். இப்போ இந்த கிரைண்டரை வந்து நம்ம ஓட விட்டு பார்க்கலாம். மேலே ஃப்ளக்கு சொருவிட்டு ஆன் பண்ணலாம். இப்போ பாருங்கள் கிரைண்டர் எவ்வளோ வேகமாக சுற்றுது பாருங்கள். நம்ம இது போல் கை வச்சாலும் நிற்க மாட்டேங்குது பாருங்கள். முன்னாடி நம்ம கை ஸ்லோவாக சுற்றக்குள்ளே கை வைக்கக்குள்ளே நின்றுடுது. இப்போ பாருங்கள் அது மட்டும் நல்லா ஓடிட்டுருக்கு பாருங்கள். இப்போ நான் மாவு அரைக்க போகிறேன். இந்த கிரைண்டருடைய பெல்ட் சேஞ்ச் பண்ணுற இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனல் பிஒய் செல்ஃப் சமையலுக்கு நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.